தமிழா தமிழா கண்கள் கலங்காதே விடியும் விடியும் உள்ளம் இந்த பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் வந்து உடனடியாக வந்து என்னால் வந்து தீர்வு சொல்ல முடியும் அப்படிங்கிறது இல்லை. பட் இருந்தாலும் வந்து அதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோம். சமூக வலைத்தளம் மூலமாக வந்து நீங்கள் ஒவ்வொருத்தரும் வந்து உங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துறதுக்கு வந்திருக்கீங்க. பட் அதே நேரத்தில் வந்து நாங்கள் வந்து இப்போ அரசு அதிகாரிகளையோ இல்லை வந்து யாரையும் பேச சொல்லணும் அப்படின்னா வந்து இப்போ நிறைய பேர் இங்கேருந்து அங்கே வரைக்கும் நிறைய இருக்கீங்க. 5000க்கு மேற்பட்ட ஆட்கள் இருக்கீங்க. நீங்கள் இதில் வந்து எல்லாத்தையும் வந்து ஒரே நேரத்தில் பேசுறதுங்கிறது எவ்வளோ கடினமான விஷயங்கிறது உங்களுக்கு தெரியும். அதனால நீங்க உங்களுக்குள்ள முடிவு பண்ணி ஒரு 10 பேர் நீங்க அனுப்புனீங்க அப்படின்னா நாங்கள் வந்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் முதல் கோரிக்கை என்பது நமக்கு தீர்வு ஜல்லிக்கட்டு கிடைக்கும் வரை நம்மளுடைய கடலான தமிழர் கடலை விட்டு ஒரு தமிழனும் ஒரு தமிழச்சியும் எழுந்து போக மாட்டோம் என்பதுதான் அத்தனை பேரும் குடியரசு தினத்தை புறக்கணிப்போம். விவேகானந்தரோட இல்லத்துக்கு எதிரில் உட்காந்துருக்கோம். அவர் கேட்ட மாதிரி 100 இளைஞர் இல்லை, அதுக்கு மேலே எங்கே இருக்கும். இளைஞர் நினச்சா எவ்வளோ வேணாலும் சாதிக்கலாம். இந்த போராட்டம் வந்து ஜல்லிக்கட்டுக்காக மட்டும் இல்லாமல் நம்மளுடைய பாரம்பரியம் விவசாயம் அதை வந்து நம்ம மீட்டெடுக்கணும். அதுக்காக வந்து நம்ம சேர்ந்து உழைக்கணும். எல்லாரும் எங்கே இருந்தாலும் பரவாயில்ல, எதுக்காக நம்ம வந்து போராடுறோம் அப்படின்றத முன்னோக்கி வச்சுக்கிட்டு போராடுங்க. மக்களுக்காக மட்டுமே இருக்கிறது தான் சுப்ரீம் கோர்ட். சுப்ரீம் கோர்ட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்காகவோ ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்காகவோ இருக்குது அப்படின்னா அந்த கவர்மெண்ட் மக்களால் நியமிக்கப்பட்ட கவர்மெண்ட் தான் இது மக்களுடைய ஆட்சி. இங்க இருக்கிறது அத்தனை பேருமே யாரும் காசுக்காக வரல. ஒரு ஆள் இங்க சுத்தி காசுக்காக வரல. எல்லாம் அவங்க வேலை வெட்டி விட்டுட்டு வந்திருக்கிறாங்க. யாருக்குமே இதுல கட்சி ஆதாயம் கிடையாது. ஆச்சா, யாரோ வந்து சாப்பாடு கொடுக்குறாங்க, யாரோ வந்து ஹெல்ப் பண்றாங்க. இதெல்லாம் எதுக்கு வர்றதுன்னா நம்ம நாடு அழியக்கூடாது. என் குலத்தை அழிப்பதற்காக பீட்டா ஓங்கி நிற்கிறது. என் குலத்தை அழிப்பதற்காக அரசியல்வாதிகள் இருக்கிறார்கள். அந்த இதுல கையெழுத்து போட்டு எவனோ கொடுத்துட்டான். அப்போ யாருமே எதுவுமே கேள்வி கேட்கல. இப்போ மக்கள் நிஜமாவே எழுந்து பொங்கி எழுந்திருக்கிறாங்க. இதுக்கு சுப்ரீம் கோர்ட் பதில் சொல்லி ஆகணும். இதுக்கு சுப்ரீம் கோர்ட் பதில் சொல்லலைன்னா அந்த மாதிரி ஒரு கோர்ட்டை யாரும் மதிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. தமிழா தமிழா நாளை நம் நாளே, தமிழா தமிழா நாடும்